வணக்கம் மக்களே, இது உங்கள் டிவைஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு மார்னிங் ஒரு டிவைஸ் ஒன்று வந்தது. இது வந்து ஒரு யூஎஸ்பி ஃபேன், பேட்டரி ஃபேனு. இந்த ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. நான் அது உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த நம்ம சார்ஜ் போடுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. அதனால் சார்ஜ் போட முடியாமல் ஃபுல்லாக பேட்டரி டவுன் ஆகி இந்த ஃபேன் வந்து ஆன் ஆகலை. இதோ பாருங்கள், அந்த போர்ட் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதில் இருக்க அந்த பின்னே இல்லை பாருங்கள். சரிங்களா? இப்போ இந்த பின்னை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது போல் உங்களுடைய டிவைஸும் சர்வீஸ் பண்ணணும், இல்லை சில பேர் பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணணும், டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம ஷாப்புக்கு கொண்டு வாங்க, நம்ம சரி பண்ணி கொடுத்துடலாம். இப்போது அந்த ஃபேனை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி இந்த போர்டில் தான் அந்த சார்ஜிங் பின் வரும், அந்த பின்னை ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ புதுசாக ஒரு பின்னை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ட்டு. பாருங்கள், இப்போது வேறு ஒரு சார்ஜிங் பின் வந்து அதில் வச்சு சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம். சால்ட்ரிங் பண்ணதே என்னால் வீடியோ எடுக்க முடியல, அந்த யூஎஸ்பி பின்னை சால்ட்ரிங் பண்ணது. பட் இதில் கனெக்ஷன் கொடுக்கறத மட்டும் நான் வீடியோவில் போடுறேன் பாருங்கள். ஏன்னா நான் சிங்கிளாக இருக்கிறதால வந்து அது சரியாக ஷூட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போது பேட்டரிக்கு வர பேட்டரி சப்ளை ஒயர் வந்து அதில் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சார்ஜ் போடுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகுது. சார்ஜ் வந்து பேட்டரிக்கு போகுது. அந்த லைட் இண்டிகேஷன் லைட் எரியுது பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த போர்டை அப்படியே வந்து அந்த ஃபேன் குள்ளே வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். வாங்க இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஓகே, சரியாக என்னால் கேமரா ஹேண்டில் பண்ண முடியல. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அந்த போர்ட் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சார்ஜிங் போர்ட் பி டைப் போர்ட் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். சார்ஜ் ஆகுது. சென்டரில் ஒரு எமர்ஜென்சி லைட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, எரியுது பார்த்தீங்களா? இப்போ நான் ஃபேன் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, பக்காவாக ஒர்க் ஆகுது. இதே மாதிரி உங்களுக்கு டிவைஸ் ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஷாப் சென்னையில் இருக்குது, என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இதே மாதிரி டிவைஸ் ஏதாவது சர்வீஸ் பண்ணணும், ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அதில் டேமேஜ் இருக்குது, பின் சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் நம்ம ஷாப்பை காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் பாருங்கள். நீங்கள் ஷாப்புக்கு வர முடியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து நம்மளுக்கு கொரியர் பண்ணலாம். நம்ம ரெடி பண்ணி சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சி விட்ருவோம். ஓகேங்களா? இப்போ இது பக்காவாக இருக்குது பாருங்கள். நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பராக வருது. இந்த சின்ன ஃபேனில் இவ்வளோ காற்று வரும்னு நான் நினைக்கல. நல்லா சூப்பராக நல்லா காற்று வருது இதில். ஸோ இதே மாதிரி சர்வீஸ் தேவைப்பட்டால் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சென்னை அயனாவரமில் இருக்குது நம்ம ஷாப்பு. கூகுளில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். இம்மானுவேல் மொபைல் பாயிண்ட் அயனாவரம் போட்டிங்கன்னா நம்மளோட அட்ரஸ் கிளியராக வரும் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே போல் இன்னும் நிறைய வீடியோக்கள் தேவைப்பட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ பண்ணுறேன். இந்த மாதிரி டிவைஸ் ஏதாவது சர்வீஸ் பண்ணணும்னா நம்ம ஷாப்பை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லபடியாக நம்ம சர்வீஸ் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.